शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। शंकरं शंकराचार्यं शंकराय सूत्रभाष्ये वन्दे भगवन्तं पुनः नारायणं सर्वलोकस्थं सत्यं सुखपुत्रपराशरं च रामं संगोपनं महान्तं गोविन्दयोगिनं सात्विकी श्री शंकराचार्यं दासोमवानं तत्कामरं सुशिष्यं संतोषं वासेगानं संततमानोस्मि राजपद्मानं भां भगवत्पादमहिमा आचार्यपर्यन्तां वन्दे पुरिपरम्पराम्। ओम भद्रं कर्णे विश्वविनामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुवापुंसस्तनूभिः यशमधीतहितं विदायुः स्वस्तिनीन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नः सार्क्ष्यो हरिश्चनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सर्वदेशीय கைவல்ய உபனிஷத் பார்த்துருக்கோம். அதுல போன வாரம் 12, 13, 14 பார்த்தோம். அதை பார்த்துட்டு இப்ப அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். சயேவ மாயா பரிமோகிதாத்மா ஷரீரமாஸ்தாய கரோதி சர்வம் ஸ்ரீயன்னபானாதி விசித்ர போகைஹி சயேவ ஜாக்ரத் பரித்ருத் स्वप्ने सजीवः सुखदुःखभोक्ता स्वमायया संचित जीवलोके सुषुप्तिकाले सकले विलीने समोऽभिभूतः सुखरूपमेति पुनश्च जन्मान्तरकर्मयोगात् शयेव जीवः सुखिति प्रबुद्धः गुणत्रये क्रीडति यश्च जीवः सतस्तुजातं सकलं विचित्रम् आपारमानन्दमखण्डबोधम् यस्मिन् लयं याति पुरस्त्रयं च. இப்படியாக 12வது ஸ்லோகத்துல ஜாகிரத் நிலையை பற்றி சொன்னார். 13வது ஸ்லோகத்துல முதல் லைன்ல சொப்ன நிலையை பற்றி சொன்னார். அதற்கு அப்புறம் சுஷுப்தி நிலையை பற்றி 2வது லைன்ல சொன்னார். சொல்லிட்டு அதற்கப்புறமா 14வது ஸ்லோகத்துல புனர்த்த ஜென்மாந்தரன்ற சொல்றதுல எல்லாமே கர்மாவனால தான் நடக்குது. சொப்னத்துல நாம வாங்கக்கூடிய சாட்டையோ, சொப்னத்துல நமக்கு யானை மாலை போடுறதோ, அதே மாதிரி ஜாகிரத்துல நடக்கக்கூடிய விஷயங்களோ எல்லாமே காரணம் பூர்வ ஜென்ம கர்ம சாட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்கு பிறகு இல்லையா இப்ப 3 பேருக்கு சொல்லிவிட்டு இப்போ ஒரு ஸ்லோகம் சொன்னார். அந்த என்ன பிரமாணம், இதுவே உபனிஷத் தான். இன்னொரு உபனிஷத்துலயும் இதே சொல்லியிருக்கு. அந்த மந்திரத்தை இப்போ நம்ம பார்க்கணும். சங்கரம் சங்கராச்சார்யம் சங்கராய சூத்திரபாஷ்யே வந்தே பகவன்तं புனः நாராயணம் सर्वलोकस्थं सत्यं सुखपुत्रपराशरं च रामं संगोपनं महान्तं गोविन्दयोगिनं सात्विकी श्री शंकराचार्यं दासोमवानं तत्कामरं सुशिष्यं संतोषं वासेगानं संततमानोस्मि राजपद्मानं भां भगवत्पादमहिमा आचार्यपर्यन्तां वन्दे पुरिपरम्पराम्। ओम भद्रं कर्णे विश्वविनामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुवापुंसस्तनूभिः यशमधीतहितं विदायुः स्वस्तिनीन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नः सार्क्ष्यो हरिश्चनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ओम शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम सर्वदेशीय கைவல்ய உபனிஷத் பார்த்துருக்கோம். அதுல போன வாரம் 12, 13, 14 பார்த்தோம். அதை பார்த்துட்டு இப்ப அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். சயேவ மாயா பரிமோகிதாத்மா शरीरमास्ताय करोति सर्वं श्रियन्नपानादि विचित्र भोगैः सयेव जाग्रत् परितृप्तिमेति स्वप्ने सजीवः सुखदुःखभोक्ता
स्वमायया कल्पित जीवलोके विशुद्धिकाले सकले विलीने समोभिभूतः सुखरूपमेति पुनश्च जन्मान्तर कर्मयोगा सयेव जीवः सुखिति प्रबुद्धः गुणत्रये क्रीडति यश्च जीवः ततस्तु जातं सकलं विचित्रम् आपारमानन्दमखण्डबोधम् यस्मिन् लयं याति पुरत्रयं च. இப்படியாக 12வது ஸ்லோகத்துல ஜாகிரத நிலையை பற்றி சொன்னார். 13வது ஸ்லோகத்துல முதல் லைன்ல சொப்ன நிலையை பற்றி சொன்னார். அதற்கு அப்புறம் சுஷுப்தி நிலையை பற்றி 2வது லைன்ல சொன்னார். சொல்லிட்டு அதற்கப்புறமா 14வது ஸ்லோகத்துல அவங்க புனர்த்த ஜன்மாந்தரன்ற சொல்றதுல எல்லாமே கர்மாவனால தான் நடக்குது. சொப்னத்துல நாம வாங்கக்கூடிய காட்டையோ, சொப்னத்துல நமக்கு யானை வந்து மாலை போடுறதோ, அதே மாதிரி ஜாகிரத்துல நடக்கக்கூடிய விஷயங்களோ எல்லாத்துமே காரணம் பூர்வ ஜென்ம கர்ம காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்கு பிறகு இல்லையா இப்ப 3 சொல்லிவிட்டு இப்போ ஒரு ஸ்லோகம் சொன்னார். அந்த என்ன பிரமாணம், இதுவே உபனிஷத் தான். இன்னொரு உபனிஷத்துலயும் இதே சொல்லியிருக்கு. அந்த மந்திரத்தை இப்போ நம்ம பார்க்கணும். முண்டக உபனிஷத் நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அதுல 2வது முண்டகத்துல சொன்ன இந்த ஸ்லோகம், இந்த மந்திரம் இருக்கு. கட்டோபனிஷத்துலயும் அதே மந்திரம் இருக்கு. ஏதஸ்மாத் ஜாயதே பிராணஹ மனசர்வேந்திரியாணி ச கம் வாயு ஜோதிராபஹ விஸ்வஸ்ய தாரிணி ஏதஸ்மாத் ஜாயதே பிராணஹ, இந்த ஜீவனிடத்திலிருந்து தான் உண்டானது அப்படின்னா, எந்த ஜீவனிடத்துல உண்டானது? இந்த ஜீவன் என்று நம்ம நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய பிரம்மத்தை போய் நம்ம ஜீவன் நினைத்து கொண்டு இதற்கு வேக்கிங் இருக்கு, இதுக்கு வந்து சொப்பனம் இருக்கு, இதுக்கு இருக்கு அப்படின்னா சொல்லிட்டு அந்த ஜீவனிடத்திலிருந்து தான் வந்தது அப்படின்னார். ஏதஸ்மாத் ஜாயதே பிராணஹா, பிராணன் எனக்கூடிய ஒரு ஃபேக்கல்டி நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தெரியும் இல்லையா? அதற்கு பிறகு மனஹா, மனசு அப்படின்னு சொன்னா அந்தக்கரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பிராணாதி பஞ்ச, மனசு 4, மனசுல 4 விருத்திசேஷங்கள் இருக்கு. அதற்கு பிறகு இந்திரியானிச்ச, எந்த இந்திரியாணி? சர்வ இந்திரியானிச்ச அப்படின்னு சொன்னார். அது மாத்திரம் இல்ல, கம் ஆகாசம், வாயு, யோகி, ஆபஹா, பிருத்திவி எல்லாத்தையும் சொல்லிட்டு விஸ்வஸ்ய தாரிணி, இந்த உலகத்தெல்லாம் தரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஆத்மாவும் அதிலிருந்து தான் வந்தது. இந்த ஒரு ஆத்மாவில் இருந்துதான், இந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய ஆத்மாவில் இருந்துதான் இந்த லைஃப் போர்ஸாக இருக்கக்கூடிய இந்த பிராணன் வந்தது. நமக்கெல்லாம் எண்ணங்கள் என்று இருக்கக்கூடிய இந்த மனது என்பது வந்தது. நாம வேலை செய்யக்கூடிய, அறியக்கூடிய, செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய இந்திரியங்கள் வந்தது. ஆகாசம் இதிலிருந்து தான் வந்தது, காற்று இதிலிருந்து தான் வந்தது, நெருப்பு இதிலிருந்து தான் வந்தது, ஜலம் இதிலிருந்து தான் வந்தது, இந்த பூமியும் இதிலிருந்து தான் வந்தது. அவர்தான் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு, சப்போர்ட்டர் ஆஃப் எவ்ரிதிங் அவர்தான். விஸ்வசிய தாரிணி, இந்த உலகத்துக்கே தரிக்கக்கூடியவராக கூடியது அவர்தான். இப்ப பாருங்க, கைவல்ய உபனிஷத்துல நம்ம ஜாகிரத், சொப்ன, சுஷுப்தி ஜீவனுடைய நிலையை பற்றி சொல்லிக் கொண்டே வந்தோம். அங்க முண்டகோபனிஷத்துல எதை பற்றி சொல்லும் போது அது வந்தது? இறைவனை பற்றி சொல்லும் போது வந்தது. இப்போ இறைவன் வந்தான், அவன்கிட்டதான் இந்த ஏதஸ்மாத் இறைவனிடமிருந்துதான் ஜாயத்தே பிராணஹா மனஹா சர்வேந்திரியாணி கம் வாயு ஜோதிகி ஆபஹா பிருத்திவி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதையே தான் இங்க சொல்லிருக்கு. இங்க எந்த கான்டெக்ட்ல சொல்லிருக்கு? ஜீவனை பத்தி பேசிட்டே வந்துட்டு இந்த ஜீவனிடம் இருந்துதான் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு மகா வாக்கியமாக ஆகிவிட்டது. இந்த ஜீவனும் அந்த பிரம்மமும் ஒன்று அப்படின்னு தெரியுது. எதுல இருந்து வந்தது அப்படின்னு சொன்னா, இதுல வந்தது எது வந்தது முதல்ல அப்படின்னா பிராணன் வந்தது அப்படின்னு சொன்னான். இப்ப பிராணன் நமக்கெல்லாம் தெரியும், 5 விதமாக இருக்கக்கூடிய பிராணன்னு நம்ம சொன்னா அதுல 5 பிராணனும் இன்க்ளூடட் இல்லையா? பஞ்சவாயு, அந்த 5 வாயுக்களும் இன்க்ளூட் ஆனதுதான் இந்த பிராணன். பஞ்சவாயுக்கள் என்ன? பிராண, அபான, தியான, தான,
சமானஹா அப்படின்னு அர்த்தம். பிராணஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கையில இருக்கக்கூடிய பிராக் கமன வாயு. பிராக் கமனம் எங்க இருக்கிறது? நாசாகிரதிக்கு, நாசத்தினுடைய அக்ரியில வந்திருக்கு இந்த பிராணன் அப்படின்றது இல்லையா? இதற்கப்புறம் வெளியில விடக்கூடியது இருக்கிறது வந்தது. சொன்னோம். இப்போ அடுத்தது என்ன? அபானன். அபானன்லாம் என்ன அர்த்தம்? அவாங்கமன வாயுக்கு, அது வெளியில தள்ளக்கூடிய வாயு, உள்ள இருக்கக்கூடிய வாயு நாசால இருந்து. இது எங்க இருக்கு? இது கவன வாயு. சரி. வியானஹா அடுத்தது. அந்த வியான வாயுன்றது என்ன எங்க இருக்கு? விஸ்வங்க கமன வாயு. அது நாலா பக்கமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாயு. அது எங்க இருக்கு? என்ன அகில சரீரத்திலயும் இருக்கு. அதுக்கு இது ரெண்டும் நாளாச்சிக்கல இருக்கு. இது அகில சரீரத்திலயும் இருக்கு. இன்னொன்னு சமான வாயு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்கு? சரீர மத்தியில இருக்கு. அதுக்கு ஏன் சமான வாயுன்னு பேரு? அதான் சமீகரணம் பண்றது. எல்லாத்தையும் அங்கங்க கொண்டு போய் சேர்க்கறது. நீங்க இங்க போய் சாப்பிட்டீங்கன்னால அந்த எந்தெந்த கண்ணுக்கு வேண்டியதானது, காதுக்கு வேண்டியதானது, நோய்க்கு வேண்டியதானது, முதுகுக்கு வேண்டியதானது, கைக்கு வேண்டியதானது, இப்படி சமமாக அது எடுத்துன்னு போய் தள்ளி எது அனாவசியமோ அதை வெளியில தள்ளக்கூடிய அந்த காரியத்தை பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியது சமான வாயு. இதுக்கப்புறம் உதான வாயு அப்படின்னு இருக்கு. ஊர்ஜ்வகமன வாயு, உதான வாயு. நம்மளாதான் மேல தூக்கின்னு போகக்கூடியதாக இருக்கக்கூடியது. நான் எழுந்துக்கணும்னு நினைச்சா எழுந்துக்க வைக்கிறது இல்லையா? இந்த மாதிரி காரியத்தை பண்றது உதான வாயுவானவர் இருக்கிறார். அவர் எங்க இருக்கார்? உதன்னா ஊர்ஜ்வனம். அவர் எங்க இருக்கார்? இந்த கண்டத்துல இருக்காருன்னு சொல்லப்படுகிறது. உதான வாயு கண்டத்துல இருக்கார். இந்த உதான வாயு தான் சரீரம் போகும் பொழுதும் நம்மளை பிரம்மரந்திர வழியாகவோ இல்ல கண்ணு காது மூக்கு வழியாகவோ இந்த உயரை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய வல்லமை உடையக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த உதான வாயு. இப்படி நம்ம கையில இருக்கக்கூடிய 5 பிராணன் என்று சொல்லப்படுகிற இந்த பிராண, அபான, ஞான, உதான, சமானம்னு சொல்லக்கூடிய 5 வாயுக்கும் இந்த ஜீவனிடத்திலிருந்து தான் வந்தது, அல்லது இந்த இறைவனிடத்திலிருந்து தான், பிரம்மத்திலிருந்து தான் வந்தது. அதுக்கப்புறம் மனஹா. மனஹான்னு என்ன அர்த்தம்? நமக்குலாம் தெரியும். எல்லா தத்துவபோதத்துல நம்ம படிச்சதுதான் மனஹா. அந்த தத்துவபோதத்தை மட்டும் மறக்கவும் முடியாது. ஏன்னா எந்த வேதாந்தம் இருந்துக்கலாம் திருப்பி அங்க இருந்தா எடுத்துட்டு வரலாம். மனஹான்னா முதல்ல மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்னு இருக்கு. சம்சயாத்மிகா மனசு. அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு எண்ணங்கள் இருக்கும்போது அது மனோவாயு தான் அந்த இடத்துல வேலை செய்யறதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு டிசிஷன் ஒண்ணு எடுக்கணும். அப்போ அந்த புத்தி எண்ணமானது புத்தி விருத்தி, மனோவிருத்தியானது இது பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறது. அதுக்கப்புறம் என்ன டிசிஷன் எடுக்கிறது? கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு செருப்பை போட்டு நம்ம கிளம்பி போறோம். அப்ப அந்த டிசிஷனை எடுத்தது யாரு? நம்ம கையில இருக்கக்கூடிய எண்ணத்திலேயே புத்தி எனக்கூடிய எண்ணம், அது ஒரு விருத்தி. அந்த சம்சயம் வரும்பொழுது மனசு டிசிஷன் எடுக்கும் பொழுது புத்தியானது வேலை செய்கிறது. அதற்கு பிறகு இன்னொரு ஃபங்க்ஷனும் அது பண்றது அந்த எண்ணங்கள். அது என்ன பண்றீங்க? எந்த காரியம் செய்தாலும் இல்லையா, நான் அதை வைத்துக் கொண்டுதான் எல்லா எண்ணம் எல்லா காரியம் நம்ம பண்ணும் போதும் கூடவே வருது. அகங்காரம் அகம் கரோதி, இது அகங்காரம். அந்த அகங்காரம் நான் எனக்கூடிய உணர்வு, இப்படி ஒரு எண்ணம் கூடவே அந்த நான் எனக்கூடிய எண்ணம் அனுசூதமாக எல்லா எண்ணங்களுக்கும் பின்னாடியும் அது இருந்து கொண்டே இருக்கு. இதற்கு பிறகு சித்தம் அப்படின்னு ஒரு விருத்தி இருக்கு. அது என்னன்னா நம்மளுடைய கரெக்டா நம்ம வெளில போனோம்னாக்கா நம்ம அதுல இருந்து ரைட்ல போனோமா தெரியும், எந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போனோமா அது தெரியும் இல்லையா. அங்க எதிர்க்க ஒருத்தர் வராரா, அவரை பார்த்தோன்னா ஏதோ அளவு சௌக்கியமா சார் அந்த சௌக்கியமான உடனே என்ன பண்றது, அந்த சித்தத்துல இருந்து இப்ப யார் அப்படின்றத ரெகக்னைஸ் பண்றது. நம்ம இந்த ரூட்ல போகணும் அப்படின்றது தெரியுது, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிற்கணும், இந்த இடத்துலதான் நம்ம டாக்ஸியை பிடிக்கணும், அதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் எப்படி தெரியுது? நம்மளுடைய எண்ண குவியல்கள் எல்லாம் ஒரு சர்வராக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சர்வர்ல இருந்து கரெக்டா அது பிக்கப் பண்றது, நம்மளுடைய மனசானது கரெக்டா பிக்கப் பண்றது, அந்த ஃபைலை ரெட்ரீவ் பண்ற மாதிரி இது பண்றது. இப்படி இந்த 4 விதமான எண்ணங்கள் நம்மளுடைய மனதுல இருக்கு. இதுக்கு பேர் அந்தக்கரணம் அப்படின்னு பேரு. அதுக்கு பேரு பஞ்சவிருத்தி வாயுக்கு பிராணன்னு பேரு. இதுக்கு 4 விஷயங்களும் பண்றது ஒரே அந்தக்கரணம் தான். அதனால உள்ளுக்குள்ள நமக்குள்ள இருக்கக்கூடிய
அந்த கரணம் மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு 4 ஃபங்க்ஷனாக பண்ணுகிறது. சேதஸ்மா ஜாயதே பிராணஹா மனஹா, அதுக்கப்புறம் சர்வேந்திரியானி எல்லா இந்திரியங்களும். ஏன் சார் சர்வேன்னு போட்டாருன்னா, நம்ம கையில 2 விதமான இந்திரியங்கள் இருக்கிறது. ஞானேந்திரியங்கள் இருக்கு, கர்மேந்திரியங்கள் இருக்கு. ஞானேந்திரியங்கள்னா என்ன அர்த்தம்? ஸ்ரோத்ரம், ஸ்வக்கு, சக்ஷுகு, ரசனா, கிராணம் அப்படின்னு. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, செவி அப்படின்னு ஒரு 5 ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்திரியங்கள் இருக்கு. இது வெறும் ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய என்ன? எப்படி ஞானத்தை உண்டு பண்றது அப்படின்னு சொன்னா, காது அப்படின்னு சொன்னா சப்தத்தை மட்டுமே கிரகிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த காது. சப்தம் மட்டும்தான். அதுக்கு நீங்க மூட்டியில பாருன்னாக்கா அது பார்க்காது. என்ன சத்தம் வருதோ அதுதான் கேட்கும் இல்லையா? இப்ப காது நீங்க மூடிட்டீங்க, மூக்கு வாயெல்லாம் மூடிட்டீங்கன்னா கண்ணு அது என்ன பண்ணும்? அது பாட்டை கேட்குமான்னு கேட்காது. அது என்ன பண்ணும்? வெறும் ரூபத்தை மட்டும்தான் பார்க்கும். அந்த கலரை பார்க்கும், பாம்பை பார்க்கும். இவ்வளவுதான் அதுக்கு தெரியும். அதற்கு பிறகு அது உங்களுக்கு தெரிவிக்கிறது. இந்த காதானது கேட்டு சார் உங்களுக்கு கூப்பிடுறாரு ஒருத்தர், இந்த பின்னாடி இருந்து ராமசாமி கூப்பிடுறாரு அப்படின்னு உங்களுக்கு காது சொல்லிக் கொடுக்கும். நீங்க அதுக்கப்புறமா திரும்பணும். அதே மாதிரி இந்த கண்ணானது உங்களுக்கு பார்த்து கொடுக்கும். பார்த்து போங்க, அந்த கவர் இருக்கு, இடிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லும் உங்க மனசுக்கு. உங்க மனசு அதை புரிஞ்சுட்டு நகர்ந்து போறீங்க இல்லையா? இப்படி பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் ஸ்போக்கு இல்லையா? இது உணர்வை கொடுக்கும். நல்லா காத்தடிக்கிறது, நல்லா இங்க உட்கார்ற இடம் தான் இது, சொரசோரான்லாம் இல்ல சார் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த தொடு உணர்ச்சி நமக்கு கொடுக்கறது. அந்த மனசுக்கு அது கொடுக்கறது. அந்த மனசு அதை தெரிஞ்சுக்கிட்டு சரி இதை வாங்கலாம், இல்ல இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு அது தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு பிறகு ரசனா, வாயில ஏதாவது போட்டாலும் தெரியும். அதுவா போய் எல்லாம் பார்க்க முடியாது. நீங்க போய் அது எடுத்துன்னு வந்து இது உள்ள போடணும். போட்டீங்கன்னாக்க அது சிரிப்பா இருக்கா, கசப்பா இருக்கா, துவர்ப்பா இருக்கா, அப்படி இனிப்பா இருக்கா, காரமா இருக்கா அப்படின்ற விஷயங்களை எல்லாம் அது சொல்லும். சொன்ன பிறகு அதை கண்டினியூ பண்றதா, சாப்பிடுறதா, இல்ல அவாய்ட் பண்ணி சுற்றிடலாமான்றதையும் நீங்க விஷயத்துல இருக்கீங்க. இப்படி அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ரசனா இந்திரியம் அப்படின்னு. இன்னொன்று கிராணம்னு ஒரு இந்திரியம். அது என்ன பண்ண, அந்த மூக்கு காமிச்சு கொடுக்கும். வெளியில இருக்கக்கூடிய நாற்றத்தை எடுத்துக்கொண்டு இது துர்நாற்றமா, இது நல்ல நாற்றமா அப்படின்னு நமக்கு சுரபியா இல்ல துர்நாற்றமா அப்படின்றத காமிச்சு கொடுக்கும். இப்படி இந்த மூக்கானது பண்றது. இது எல்லாம் என்ன பண்றது வேலை பார்த்தா, இந்த இந்திரியங்களை ஞானத்தை உண்டு பண்ணுகிறது. உங்களுக்கு ஒரு அறிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய புலன்கள் இது. இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, செவி என்ற 5ம் உங்களுக்கு அறிவை புகட்டக்கூடியதாக இருக்கின்ற காரணத்தினால இதுக்கு பேர் ஞான இந்திரியம். இந்திரியம்னா புலன். ஞான இந்திரியம், ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்திரியத்துக்கு பேரு ஞானேந்திரியம் அப்படின்னு பேரு. இதெல்லாம் எப்படி நமக்குள்ள செய்கிறது அப்படின்றதையும் நமக்கு தத்துவபோதத்துல கொடுக்குற, அதையும் சேர்த்து பார்த்துக்குவோம். ஏன்னா அப்பதான் நமக்கு டீச்சிங் கரெக்டா இருக்கும். ஸ்ரோத்திரமானது யாருடைய தெய்வம்? நமக்கு அந்த சக்தி எல்லாம் கிடையாது. அது எப்படி வெளியில போற ஒரு சவுண்ட எடுத்துட்டு வந்து உங்க காதுக்குள்ள விட்டுட்டா அது என்னதுன்னு கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் நமக்கெல்லாம் இருக்குமா அப்படின்னா, அங்க ஒரு தேவதை உட்கார்ந்து இருக்கு. அந்த தேவதைக்கு பேர் என்ன அப்படின்னாக்க திக் தேவதைகள். இந்த திக் தேவதைகள் தான் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, தென்மேற்கு, வடகிழக்கு இல்லையா? இப்படி எல்லாம் நம்ம சொல்றோமே. இப்படி இருக்கக்கூடிய தென்மேற்கு, தென்கிழக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்தந்த இதுக்கு நம்ம ஹோமம் பண்ணும்போது நம்ம பண்ணுவோம் இல்லையா? இந்திராய நமக, வாயுவே நமக, எல்லா சுவை ஈசானாய நமக அப்படின்னு போடுறோமே. இந்த தித்தேவதைகள் தான் நமக்கு வந்து இந்த கேட்பதற்காக சுத்த குணக்கம் ஆகாசம். இந்த ஆகாசத்துல இருக்கக்கூடிய சப்தத்தை கிரகிக்கிறதுக்கு காரணமாக நமக்கு உதவக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த தித்தேவதைகளுடைய அருள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற காரணத்தினாலதான் நம்ம காதை அதை கேட்கிறது இல்லையா? அதே மாதிரி பக்குக்கு வாயு தேவதை அனுகிரகம் இருந்ததுனால்தான் நமக்கு அந்த தொடு உணர்ச்சியானது வேலை செய்யும். அதே மாதிரி சூரிய தேவனுடைய அருள்னாலதான் என்னுடைய கண்ணு பார்க்கும். இதனாக குருடா இருப்பான். சில பேருக்கு தனிய வியாதிகள்லாம் இருக்கு, பார்க்க முடியாது. எல்லாம் இருக்கான்னு என்ன அர்த்தம்? அந்த சூரிய பகவானுடைய பரிபூர்ண அருள் இருக்கக்கூடியவனாலதான் இந்த கண்ணை திறந்து பார்க்கணும். நம்ம காத்தால இருந்து இவ்வளவு காரியம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த கண்ணை திறந்து பார்க்கணும்னா அவங்க கிரேட்ஃபுல் சூரிய பகவான் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும் இல்லையா? இப்படி சூரிய நாள் நடக்கிறது. அதே மாதிரி வருணனாலதான்
சுவை அப்படின்றது வருண பகவானுடைய அருள்னாலதான் நமக்கு இந்த சுவையை அறியக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு பிறகு மூக்குக்கு அஸ்வினவ் அப்படின்னா அஸ்வினி தேவைகள்னு 2 பேர் டாக்டர்ஸ் தேவர்கள்லயே அவர்கள் தான் மூக்குக்கு நமக்கு அருள் புரியும். அவர்களுடைய அருள்னாலதான் நமக்கு மூக்கானது வேலை செய்யறது. இப்படி இதுல இன்னொரு விஷயமும் நீங்க பார்க்கணும். அதையும் சேர்த்து பார்த்தோம்னா சப்தத்தை மாத்திரம்தான் கேட்கும் அந்த ஆகாசத்திலிருந்து. அந்த ஆகாசத்திலிருந்து வந்தது எது? வாயு. வாயுவானது என்ன பண்றது? ஆகாசத்துக்கு அப்புறம் ஆகாசத்திலிருந்து தோன்றியது. அதனால ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சப்தமும் அதுல இருக்கு. அப்புறம் இந்த தொடு உணர்ச்சியும் இருக்கு, அந்த ஸ்பர்ஷமும் அதுல இருக்கு. அதுல சப்தமும் இருக்கு, ஸ்பர்ஷமும் இருக்கு. ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராப அத்ய பிருத்திவி வாயோர் அக்னி. வாயுல இருந்து அக்னி வந்தது. இப்ப பாருங்க, அந்த அக்னி உண்டாச்சு. அந்த அக்னிக்கு சப்தமும் இருக்கு, கொஞ்சம் தொடு உணர்ச்சியும் இருக்கு. தொட்டா சொல்றத தொடு உணர்ச்சியும் அதுல இருக்கு. பிளஸ் பாம காமிக்கக்கூடிய அந்த தைஜசம் நெருப்பும் அதுல இருக்கு. இப்ப என்னாச்சு, ரூபத்தை பார்க்கக்கூடியதும் இருக்கு. இப்ப அதுல இருந்து உண்டானது ஜலம், அக்னியில இருந்து உண்டானது. இப்ப அந்த ஜலம் பாருங்க, சப்தமும் இருக்கு. சலசலான்னு இந்த சப்தம் போட்டு ஓடுறது இல்லையா? தொட்டைங்கன்னா செல்லுன்னு இருக்கு, ஸ்பர்ஷ உணர்வும் இருக்கு. அதுக்கு ஒரு ரூபமும் இருக்கு. கண்ணால பாக்கலாமே. அவன் இங்கிலீஷ்காரன் சொல்றான் வாட்டர் ஃபார்ம்லெஸ் ஓடர்லெஸ் அதெல்லாம் சொல்றான். நம்ம அதெல்லாம் ஒத்துக்கல. அதுக்குன்னு ஒரு கலர் இருக்கு. கலர் இருக்கிறதுனாலதான் நீங்க வெறும் கிளாஸ் டம்ளர்ல தண்ணி போட்டு வச்சா உங்களுக்கு தெரியாது இல்லையா இது வரைக்கும் தண்ணி இருக்குன்னு. இங்க என்னமோ சொல்றான் அவன் ஃபார்ம்லெஸ் அப்படின்லாம் சொல்லுவான். நமக்கு தெரியாது இல்லையா? இருக்கு. அதுல ஒரு டேஸ்ட் இருக்கு. என்ன டேஸ்ட் இருக்குன்னா, சில கோயில்லாம் நீங்க இதுல பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, வள்ளிமலைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு போனீங்கன்னா இங்க இருக்கிற கணத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து தண்ணியை சுவைத்து பாருங்க. சார்னாங்க சுவைத்து பார்த்தா அப்படியே இளநீர் மாதிரி இருக்கு. ஒரு சுவை இருக்கு. தண்ணி சுவை இல்ல, டேஸ்ட்ல சொல்ல கிடையாது இல்ல, டேஸ்ட் இருக்கு. அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா வெளியில சொல்ல தெரியல. அது வேணா சொல்லுங்க, தண்ணி என்ன டேஸ்ட் எனக்கு சொல்ல தெரியலன்றதுக்காக டேஸ்டே இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. அத டேஸ்ட் இருக்கு. அப்ப என்னாச்சு, சப்தம் இருக்கு, ஸ்பர்ஷம் இருக்கு, ரூபம் இருக்கு, ரசமும் இருக்கு. இந்த 4 பிருத்திவியில எல்லாமே இருக்கு. இந்த 4ல இருந்து வந்ததுனால இந்த பிருத்திவியில இந்த பூமியில சப்தம் இருக்கு, ஸ்பர்ஷம் இருக்கு, பாம்பு இருக்கு, சுவை இருக்கு, எல்லாம் இருக்கு. அது கூட வாசனைன்றதும் வருது. அழகா பூல்லாம் இங்க இருந்தா வருது. உண்டாச்சுன்னாக்கா அதுல இருந்து என்னமா வாசனை அடிக்கிறது. நெல்லிப்போ சில வாசல்ல இந்த அழகுக்கு வச்சிருப்பான். வாசல் கிராஸ் பண்ணும் போதே நமக்கு அந்த வாசனையானது தெரியும். இப்ப ஏற்பட்ட மல்லியினுடைய வாசனை எல்லாம் நம்ம கிரகிக்கக்கூடிய சாதனை கொடுக்கக்கூடிய. இப்படி நமக்கு 5 விதமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்திரியங்கள். சரி, இங்க என்ன நம்ம கான்டெக்ட் வந்துருவோம், சர்வேந்திரியானின்னு சொன்னார். அப்ப சர்வேன்ற பதத்துல இந்த 5 தானா அப்படின்னு கேட்டா இல்ல. இதை தவிர ஒரு 4 இருக்கு. வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தம். நமக்கு வாக் அப்படின்னு ஒரு இந்திரியம் இருக்கு இல்லையா? அதுலதான் நம்ம பேசி ஆகும். எனக்கு இது நல்லா இருக்கு, இந்த இடம், இந்த பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா பக்கத்துல ஒருத்தருக்கு நான் சொன்னோம், சார் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், கல்யாணி ராகன் சார் அப்படின்னு நான் சொல்லணுமே. ஆனால் நான் காசு கேட்கணும்னாக்க எனக்கு செயல் புலன் இருந்தாதான் இந்த ஞானத்தை வெளிப்படுத்த முடியும். அதனால ஒரு செயல் புலன் எனக்கு தேவைப்படுது. கர்மேந்திரியம், கர்ம செயல், இந்திரியம் புலன். இந்த செயல் புலன் என்னவா இருக்கு? 5ஆக இருக்கிறது. ஸ்பீச் அப்படின்னு சொல்றது. இந்த ஸ்பீச்சுக்கு யாரு பகவான்? அக்னிர்மே வாச்சி ஸ்ரிதா வாக்குதய ஹிருதயம்மயி அப்படின்றான். வாக்கு தேவதை யாரு? அக்னி பகவான். இந்த அக்னி பகவானுடைய அனுகிரகத்தினாலதான் எனக்கு வாக்கானது வருது. இன்னும் சாந்தோக்கிய உபநிஷத்துல இன்னும் கூட விஸ்தாரமா இதை பத்தி எல்லாம் சொல்றது. நீங்க தைலமான பதார்த்தங்கள்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா, நெய், எண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்டாதான் வாக்கானதை நன்றாக பேச வரும். அதெல்லாம் சாப்பிடலனாக்கா உங்களுக்கு வாக்கு வருகிறது. அதனால நம்ம இப்பெல்லாம் சொல்ற மாதிரி நெய்யெல்லாம் ஊற்றிக்காதன்னு டாக்டர் எல்லாம் சொல்றான். அதெல்லாம் நெய்யை எவ்வளவு ஊற்றிக்கிறோமோ அவ்வளோ வாக்கு ஒண்ணு. உங்களுக்கு வாக்கு ஒண்ணு வேணான்னாக்கா நீங்க டாக்டர் பேச்சு கேளுங்க, அவ்வளவுதான். இல்ல வேற பேச்சு கேளுங்க. வாக்கு ஒண்ணு வேணும்னாக்க நெய் அப்படின்லாம் சொல்றோம். இது அக்னி சம்பந்தமான தேவதை இருக்குன்னு சொல்றேன். அது கொடுக்கக்கூடிய சம்பந்தம். அதுக்கப்புறம் பாணி,
கை. எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, எதையும் எடுக்கணும் கொடுக்கணும்னாக்க செயல் புரியறதுக்கு எனக்கு இந்த 2 கை ரொம்ப அவசியமா இருக்கு. அதனால இந்த கையானது என்னுடைய கடமையந்திரியம். இந்த வாக், பாணி, பாதம். எங்கேயாவது போகணும்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல போனேன் ஏதாவது எடுக்கணும், பக்கத்து ஊருக்கு போகணும் வாங்கணும்னா எந்த செயல் புலன் நமக்கு அவசியமா இருக்கு? கால் எனக்கூடிய புலன், அது ஒரு செயல் புலன் இருக்கு. வாக்கு, கை, காலு, அப்புறம் பாயு, உபஸ்தம். சில விஷயத்துக்கெல்லாம் கீழே இருக்கக்கூடிய 2 முன்னாடி பின்னாடியே இருக்கக்கூடிய பாயு, உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரியங்கள். இந்த 5 செயல் புலன்களுக்கும் கர்மேந்திரியங்கள்னு பேரு. இந்த 5 புலன்களுக்கு ஞானேந்திரியங்கள் பேர். கண், காது, மூக்கு, நாக்கு, செவி, இப்படி 10 இந்திரியங்களும் சேர்ந்ததுதான் சர்வேந்திரியாணி அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ பிராணன்னு 5 சொன்ன, மனசேன்னு 4 சொன்ன 9, சர்வேந்திரியானின்னு 10 சொன்ன. இந்த 19 இந்திரியம், இந்த 19 விஷயங்களும் சேர்ந்ததுதான் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு மாண்டிக்யோ உபனிஷத்துல நமக்கு சொல்லியிருக்கு. நமக்கு இது எப்படி போயிருந்தா, இந்த ஐயப்பா போறாங்க இந்த சபரிமலைக்கு, அப்போ 18 படி அப்படின்னு சொல்றாங்க. அந்த 18 படியில அவங்க என்ன சொல்றாங்க, 5 பிராணனு, அதே மாதிரி 4 அந்தக்கரணம், அதுக்கப்புறம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய 10 இப்படி இருக்கு. 19வது படியில அந்த அந்தக்கரணம் 4ன்னு சொன்னியா, அதுல அகங்காரம் அதை விட்டுடுங்க. இப்படி 18 படி. இந்த 18 படியும் தாண்டினீங்கன்னாக்கா அந்த ஐயப்பன் இருக்கார், அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, தத்துவமசி அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த சூக்ஷ்ம சரீரமாக இருக்கக்கூடிய 18, இததான் சாஸ்திரத்துல 19ன்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் சித்தத்தை அங்காரை விட்டு 17 அப்படின்னு சில தத்துவபோதத்துல பாத்தீங்கன்னா 17, 17, 18, 19 இதெல்லாம் நம்ம அவாவட்டி புரிதலுக்கு ஏற்ற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்படி இங்க என்ன சொல்லியிருக்கு, பிராணஹா, மனஹா, சர்வேந்திரியாணி. பிராணஹா 5, பிராணாபான தியான உதான சமானஹா. மனஹா மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம், இந்த 4. அப்புறம் சர்வேந்திரியம் 9 ஆச்சு. சர்வேந்திரியாணி என்னென்ன, சக்ஷுஷு, சொக்கு, ஸ்ரோத்திரம், ரசனா, கிரானம் எனக்கூடிய 5. வாக், பாணி, பாத, பாயு, கஷ்டம் என்று சொல்லக்கூடிய 5 மொத்தமா சேர்ந்து 19 சேர்ந்து என்ன சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சூக்ஷ்ம சரீரம்னா என்ன அப்படின்னு பாக்கணும். இதையும் பார்த்துட்டு அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு அடுத்தது இந்த பிரம்மத்திலிருந்து என்ன வந்தது, கம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆகாசம். இப்ப இதை பார்க்கும்போது அதையே நம்ம பார்த்தோம், ஆனா தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கம் அப்படின்னாக்க ஆகாசம். முதல்ல ஆத்மன ஆகாஷ சம்பூதா, ஆகாஷாத் வாயு, வாயோ அக்னி, அக்னேராப, அத்ய பிருத்திவி. அதுக்கப்புறம் பிருத்திவியாம் ஓஷதய, ஓஷதீப்யோன்னம், அன்னாத் புருஷா. முதல்ல ஏதஸ்மாத் ஆத்மனஹா, இந்த ஆத்மாவிலிருந்து, இந்த ஜீவனிடத்திலிருந்து தான், இந்த பிரம்மத்திலிருந்து தான் எல்லாம் ஒண்ணு பாருங்க. ஏதத் ஆத்மனஹான்னு அங்கேயே சொல்லியிருக்கு, இங்கேயும் ஜீவனிடத்திலிருந்து தான் பிராணம், மனசே, கம், வாயுன்னு சொல்லியிருக்கு இல்லையா. இப்படி கம் அப்படின்னா ஆகாசம், ஆகாசத்துல இருந்து வாயு, வாயுல இருந்து ஜோதி, அதே ஆர்டர்லயே கொடுக்குற பாருங்க. அக்னிஹி, அக்னியில இருந்து ஆபஹா, ஆபஹால இருந்து பிருத்திவி. கம், வாயு, ஜோதி, ராப, பிருத்திவி. ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேராப, அத்ய பிருத்திவி. அப்படி எல்லாம் உண்டாச்சு. இதெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர். எப்படி இதெல்லாம் ஆகாசம் உண்டாச்சு, அந்த ஆகாசம் எப்படி உண்டாச்சு? முதல்ல இந்த ஆகாசங்கள்லாம் தனித்தனியா கோலகங்களா 5 கோலங்கள் இருக்கு. இந்த இடத்துல ஆகாசம் இருந்தது, வாயு இருந்தது, அக்னி இருந்தது, ஆபகா இருந்தது, பிருத்திவி இருந்தது. இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து பஞ்சீகரணம் அப்படின்னு பேரு. இது எப்படி பஞ்சீகரணம் ஆச்சுன்னா, இந்த முதல் கோலகத்துல இருக்கக்கூடிய ஆகாசத்துல பாதி ஆகாசத்தை தான் வச்சுட்டு, கீழே இருக்கக்கூடிய ஆகாசத்துல இந்த 4க்கும் இடம் கொடுத்து, சரியா? வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவியில இருந்து வந்தது. அடுத்தது இருக்கக்கூடியது வாயுன்னு, அது கோலகமா அது தன்னுடைய 50% அது வச்சிருந்துச்சு. கீழே 50% இருந்ததுன்னா 12.5% ஆகாசம், 12.5% அக்னி, 12.5% ஜலம், 12.5% பிருத்திவிக்கு கொடுத்தது. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய தேஜஸ் இருக்கு, அதனுடைய கோலத்துல என்ன பண்ணிட்டு 50% சாரி இருந்தது,
ஆகாசம் கிட்ட இருந்து வாயு கிட்ட இருந்து அப்புறம் ஜலம் கிட்ட இருந்து பிருத்திவி 12.5 இப்படி 50%. இப்படி இதெல்லாம் சேருது இல்லையா? சேருவதற்கு முன்னாடி சேரலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு என்ன அபஞ்சீகிருத பஞ்சமகாபூதானி அப்படின்னு பேரு. அப்ப என்ன பண்ணிட்டதுன்னா எல்லாருமே அபஞ்சீகிருத பஞ்சமகாபூதை சத்கர்மஜன்யம் முன்னாடி செய்த இவர்களுடைய சத்கர்மாவின் பலனாக சுக துக்க போக சாதனம் சுகத்தையும் துக்கத்தையும் அறியக்கூடிய சாதனமாக ஒரு கருவியாக இந்த சூக்ஷ்ம சரீரத்தை உண்டு பண்ணிட்டு அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? இப்படித்தான் அது உண்டு பண்ணிட்டு, சரி, இப்படி பிராணனை உண்டு பண்ணிட்டு, மனசை உண்டு பண்ணிட்டு, சர்வேந்திரியங்களை உண்டு பண்ணிட்டு, கம்ம உண்டு பண்ணிட்டு, வாயுவை உண்டு பண்ணிட்டு, ஜோதியை உண்டு பண்ணிட்டு, ரூபத்தை பிருத்திவியை உண்டு பண்ணி இந்த உலகத்தை எல்லாம் சப்போர்ட் பண்ணி கரித்து கொண்டு இருக்கக்கூடியவர் இறைவன் தான். விஸ்வசிய தாரிணி, இந்த உலகங்களை இல்லையா எல்லாத்தையும் விஸ்வசிய எவ்ரிதிங் தாரிணி சப்போர்ட் பண்ணிட்டு. இதுல பிராணன் சொல்லும் போது நான் என்ன சொன்னேன்? பிராண அபான வான உதான சமானன் அப்படின்னு மட்டும் சொன்னேன். இதுக்கு உபப்பிராணங்கள்னு ஒண்ணு இருக்கு. அது இதுல சொல்லப்படவில்லை. இதுதான் நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆக்சுவலா பஞ்ச பிராணன் பஞ்ச உபப்பிராணனும் சேர்ந்துதான் பிராணன்லயே அந்தர்பாவம் ஆயிடுச்சு. ஆனால் அது என்ன உபப்பிராணம் அப்படின்னாக்க நாக கூர்ம கிருத்திர தனஞ்சயா அப்படின்னு 4 வாய் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னாக்க இந்த நாகன்னு ஒரு வாய் இருக்கு. அந்த ஏப்ப விடுறது என்ன வீக்கல் இருக்கிறது இதெல்லாம் நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த நாகவாயு அப்படின்னு ஒண்ணு. அதுதான் பண்றது. இதுக்கப்புறம் கண்ணு திறக்கிறது மூடுறது இல்லையா? இது ஒரு பண்ணணுமே. இது எந்த வாயு பண்றது அப்படின்னா கூர்ம அப்படின்ற வாயு தான் உண்மையிலனும் நினைக்கம் இதெல்லாம் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் குக்குடம்னு ஒரு வாயு இருக்கு. அதுதான் பசி தாகத்தெல்லாம் உண்டு பண்றது. உங்களுக்கு பசிக்கிறவன் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது வேலை செய்துட்டே இந்த குக்குற வாயு வேலை செய்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவுல சத்தம்லாம் வருது, ஜிரம்பம்லாம் வருது, ஏப்பம்லாம் வருது. இதெல்லாம் யார் பண்றதுன்னா தேவதத்தன் எனக்கூடிய ஜிரும்பன கரஹா. அதுக்கப்புறம் தனஞ்சயன் ஒரு வாய் இருக்கு. அதுதான் எல்லாத்தையும் நம்மள போஷணம் பண்றது. போஷணம் பண்றது எல்லாத்துக்கும் அந்த எனர்ஜி பண்ணக்கூடிய சக்தியோட ஒரு வாய் நம்ம கையில இருக்கு. இப்படி நாக கூர்ம குக்குர தேவதத்த தனஞ்சயன்னு 5 வாயுக்கள் இருக்கு. அதுல நாகமானது உத்கரணகரஹா, கூர்ம உன்மீலன கரஹா கண்ண திறக்கக்கூடியது, குக்குரஹா சுத்கரஹா பசி உண்டு பண்ணக்கூடியதா, தேவதத்தா ஜும்பின கரஹ அந்த ஜிரும்பனம் பண்ற ஒரு சிலுக்கொல்லாம் நமக்கு வருது. அதெல்லாம் அவர் தான் பண்றாரு. ஜும்பின கரஹா கனஞ்சயா போஷண கரஹா. இப்படி 5 வாயுக்கள் இதுவும் வந்தது. இது அந்த பாவத்துல மொத்தத்துல அப்படி நீங்க பாத்தீங்கன்னா பஞ்ச பிராணன், பஞ்ச உபபிராணன், 4 மனசு, 14, அப்புறம் 10, 24 தத்துவங்கள். இதுக்கு மேல இருக்கிறது தான் இறைவன் தத்துவம், 25வது தத்துவம். இது இன்னும் கொஞ்சம் விசேஷமா ஸ்ரீ வித்யால 36 தத்துவம், சைவ சித்தாந்தத்துல 36 தத்துவம் எல்லாத்தையும் இருந்தாங்க. இதுல கிராஸ் இல்லாம இந்த சூக்ஷ்ம சரீரம் வரைக்கும் இல்லையா? இதுக்கு பேர் என்னன்னாக்க எங்கிட்ட இருக்கக்கூடிய பிராணன், மனசு, சர்வேந்திரியங்களுடைய சமுதாயத்துக்கு பேர் ஒரே பேர் என்ன? சூக்ஷ்ம சரீரம், சட்டில் பாடி. ஏன் சட்டில் பாடின்னு பேர் அதுக்கு கொடுத்தா? சூக்ஷ்மன்னு கண்ணால காண முடியாது. நான் சொன்ன பிராண அபான வியான உதாரணம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? கண்ணுல இருக்கக்கூடிய சக்தி, காதுல இருக்கக்கூடிய சக்தி, மூக்குல இருக்கக்கூடிய சக்தி, கேட்கக்கூடிய திறன், பார்க்கக்கூடிய திறன், உணரக்கூடிய திறன், இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? மனசு புத்தி எங்க இருக்குன்னு தெரியுமா? மனசு எங்க இருக்குன்னு தெரியுமா நமக்கு? இல்லையா? எல்லாம் சாஸ்திரம் சொல்லி கொடுத்தாதான் தெரியும் நமக்கு. அகங்காரம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது, சித்தம் எங்க இருக்குன்னு தெரியாது. ஆகையினாலே கண்ணால காணாத இந்த சரீரம் நம்ம கையில இருக்கு. இதுதான் காரணம், சூக்ஷ்ம சரீரம். இதை வைத்துக் கொண்டுதான் எல்லா காரியத்தையும். இதுக்கு பேரு தைஜசன் அப்படின்னு பேரு. இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் தைஜசன் பேரு. பேசிங் ஸ்டேட்ல இருக்கும் பொழுது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு ஸ்தூலமான விஷயங்களை எல்லாம் இந்த ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் பிராணனையும் வைத்துக் கொண்டு நாம பார்க்கிறோமே, அந்த உலகத்துக்கு பேரு விஸ்வன் அப்படின்னு பேரு. நான் ஜாகிரத திசையில இருக்கும்போது எனக்கு விஸ்வன்னு பேரு. கனவு நிலையில இருக்கும் பொழுது வெறும் மனசு மாத்திரம் தானே வேலை செய்யறது, வெறும் இந்திரியங்கள் மாத்திரம் தானே வேலை செய்யறது. அந்த சமயத்துல எனக்கு தைஜசன் அப்படின்னு பேரு. ராத்திரி தூங்கும் பொழுது
பிராக்யன்னு பேரு. பிரகர்ஷன அஜ்ஞம், ஒண்ணும் தெரியாம கட்டமான இருக்குங்கிறதுனால பிராக்யன் அப்படின்னு பேரு. இப்போ எனக்கு பேசிக்ல ஸ்தூல சரீரத்தோட நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு விஸ்வன் அப்படின்னு பேரு. சூக்ம சரீரத்தோட நான் ஐடென்டிஃபை பண்ணும்போது எனக்கு தைஜசன் அப்படின்னு பேரு. தூக்கத்துல எனக்கு பேரு பிராக்யன் அப்படின்னு பேரு. இது இண்டிவிஜுவல். இதையே பிரபஞ்சத்துல ஜாகிரத் பிரபஞ்சத்தை காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கார இறைவன் அவரு என்ன மாதிரிதான். நான் எப்படி முடிச்சுட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் யூஸ் பண்றேனோ அப்பொழுது எனக்கு விஸ்வன்னு பேரு. அவருக்கு என்ன பேரு? வைஸ்வானரன் அப்படின்னு பேரு. இல்லைன்னாக்கா விஸ்வத்துக்கு ஈஸ்வரனா அவர் இருக்கார், அவ்வளவுதான். விராட் சஹஸ்ர சீரிஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபூமி விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்ட தசாங்குணம் புருஷ ஏவேதகும் சர்வம் புருஷ ஏவ இதகும் சர்வம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு விராட்னு பேரு. விஸ்வரூபன் அப்படின்றது விஸ்வரூப தரிசனம். கண்ணால பார்க்கக்கூடிய தரிசனத்துக்கு பேரு தான் விஸ்வரூப தரிசனம். அப்படி இறைவனுடைய ஆங்கிள் சொல்லும் பொழுது இதுக்கு விராட்னு பேரு. இண்டிவிஜுவல் ஆங்கிள் சொல்லும் பொழுது இதுக்கு விஸ்வன்னு பேரு. என்ன தனியா எடுத்தீங்கன்னா விஸ்வன். ஆனா நான் அதை பார்த்தா ஈஸ்வரனாக பார்த்தேன்னா எனக்கு பேர் விராட் அப்படின்னு பேரு இல்லையா, விராட். அதே மாதிரி எனக்கு சூக்ம சரீரத்துல இருக்கும்போது தைஜசன் அப்படின்னு பேரு. அவருக்கு ஹிரண்ய கர்ப்பன், அவருக்கு பிரம்மாஜி அப்படின்னு பேரு. இவர்தான் உலகத்தை உண்டு பண்ணினார், ஹிரண்ய கர்ப்பன் பேரு. அதே மாதிரி நான் இங்க அஜானத்தோட உட்கார்ந்து இருக்கேன் இந்த தூங்கும் போது, ஒரு அளவும் தெரியல. அவர் எங்க பண்ற பரமேஸ்வரன் அஜான பரமேஸ்வரன் மாயின்னு ஒண்ணு இருக்க, அந்த மாயோட சேரும் போது அவருக்கு ஈஸ்வரன் பேரு. பிரம்மன் தான், அந்த பிரம்மத்துக்கு ஒரு குணம் கிடையாது, ஒரு செயலும் கிடையாது. ஆனா தன்னுடைய மாயையோட சேரும் பொழுது அவர் உலகத்துக்கு படைத்தவராகவும் இறைவனாகவும் மாறிவிட்டார். எப்போ பிரம்மம் இறைவனா மாறுறதுன்னா மாயா சம்பந்தத்தினால இறைவனா மாறுது. நான் எப்ப தூங்கும் பொழுது இந்த உண்மையான இந்த ஆனந்தத்தை அனுபவிச்ச, கண்ணு காது மூக்கு நாக்கு எதுவுமே இல்லாம நான் இந்த ஆனந்தம் எதனால வந்தது? கான்சியஸ்னஸோட அந்த ஐக்கியானத்தோட இருக்கிறதுனாலதான். அப்ப தெரியல, ஆக்சுவலா அப்ப நான் ஞானிதான். ஆனா எனக்கு தெரியாத காரணத்தினால அப்ப என்ன அஜ்ஞானி ஆயிட்டார். அதனால அஜ்ஞானியா தூங்கும் போது எனக்கு பிராக்யன் பிரகர்ஷேன அஜ்ஞான்னு பேரு. அவருக்கு ஈஸ்வரன் அப்படின்னு பேரு இல்லையா. இப்படியாக இந்த சூக்ம சரீரம் ஹிரண்ய கர்ப்பரை பத்தி இந்த இடத்துல நம்ம இப்ப பார்த்தோம். ஏதஸ்மா ஜாயதே பிராணஹா மனசர்வேந்திரியாணி கம்பாயுஜோதிராபஹா பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி. இந்த ஹிரண்ய கர்ப்பனாக யார் இருக்கார்? அந்த பிரம்மம் தான் இருக்கு. இந்த எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆத்மாதான் இப்போ இந்த சூக்ம சரீரங்களை எல்லாம் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த சூக்ம சரீரத்துக்கு அதிஷ்டானமாக நான் உயிரோட இருந்தாதான் வேலை செய்யும். இறைவன் அங்க இருந்தாதான் இந்த ஹிரண்ய கர்ப்பனானவர் இருப்பார், உலகத்துல இருப்பார். அவருக்கு சப்போர்ட்டராக ஆதாரமாக இருக்கக்கூடியது பிரம்மா, எனக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது என்னுடைய ஆத்மா. அதனாலதான் இந்த ஆத்மாவும் அந்த பிரம்மமும் ஒண்ணு அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். இப்போ இத சொல்லிட்டு இந்த பிரம்மன் தான் இது அப்படின்னு நான் சொன்னேன். உபனிஷத்துல வரலையா, அவர் இப்ப சொல்றாரு பாருங்க. 16வது ஸ்லோகம். யத் பரம் பிரம்ம சர்வாத்மா விஸ்வஸ்யாயதனம் மஹத் சூக்ஷ்மாத் சூக்ஷ்மதரம் நித்யம் தத்வமேவ ஸ்வமேவ தத். இதுயான ஒரு மகா வாக்கியம். மகாவாக்கியம்னா என்ன அர்த்தம்? ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்று சொல்லக்கூடிய வாக்கியங்களுக்கு பேரு மகா வாக்கியம் பேரு. மகான பெருசு, வாக்கியம்னாக்க வாக்கியம் அப்படி அர்த்தம் இல்லை. சின்ன வாக்கியம். கது கமசி, நீ அதுவாக இருக்கிறாய். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன். பிரஞானம், எங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஞானம் இருக்க பிரம்மா, அதுதான் பிரம்மா. அயம் ஆத்மா பிரம்ம. இதோ நான் 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 ஓலை கொண்டிருக்கிறேன்னா இந்த நான்கு பின்னாடி இருக்கிறதுன்னா பிரம்மம். இதான் 4 மகா வாக்கியம். இந்த 4 மகா வாக்கியத்தை போதிக்கிறதுக்காக ஆச்சாரியால் என்ன பண்ண, அதுல அயம் ஆத்மா பிரம்மா அப்படின்ற அதர்வதற்காக ஜோஷியர் உண்டாக்கினார். இங்க தத்துவமசி உண்டாக்குறதுக்காக பூரியில ரிக்வேதத்துக்கு ஒரு மடத்தை ஸ்தாபிச்சார். அங்க துவாரகையில ஒரு தத்துவமசிக்காக துவாரகையில ஒரு மடத்தை ஸ்தாபிச்சார். ஸ்ருங்கேரியில அகம் பிரம்மாஸ்மின்னு பிருகதாரண்ய உபநிஷத்து வார்த்தையில இருக்கக்கூடிய அதுக்காக சொன்னார். பிருகதாரண்ய உபநிஷத்துல எதிர்வேதத்தின் பொருட்டு ஸ்ருங்கேரியை ஸ்தாபனம் பண்ணார். ரிக்வேதத்தை ஐத்திரேய உபநிஷத்துல சொன்ன பிரஜானம் பிரம்மாவை ஸ்தாபிக்கணும்ன்றதுக்காக பூரியில ஒரு ஸ்தாபனம் பண்ணார். அதர்வ வேதம் மாண்டிக்க உபநிஷத்துல சொல்லியிருக்கக்கூடிய அயமாத்மா பிரம்மான்ற மகா வாக்கியத்தை சொல்வதற்காக ஜோஷியர் மட்டில நிறுவினார்.
அதுக்கப்புறம் துவாரகால தத்துவமசி எனக்கூடிய சாமவேதத்தை சொல்வதற்காக அங்க துவாரகால வெர்ச்சல பண்ணார். இப்படி சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் 4 பக்கம் ஆச்சாரியார் எதுக்காக பண்ணார்? மகா வாக்கியம். வருத்த சந்தேகம் காஞ்சி விட்ட இல்ல. ஓம் தத்சத்துன்ற மகா வாக்கியம் அங்க இருக்கு. ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய ஓம் தத்சதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்து பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரேன்னு சொல்றோமே, அந்த தத்சத்து அப்படின்னு சொல்லக்கூடியதாக அங்க பண்ண. இப்படி மெயினாக இந்த மகா வாக்கியங்கள்னு பேரு. இந்த மகா வாக்கியத்தை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம் தான் இது. மகா வாக்கியத்தை சொல்றதுன்னா என்ன? கொமே வத்தத்து அதே வத்வம், நீதான் அது, அதுதான் நீ, தத்வமசி அதே தானே, அதையே சொல்லக்கூடியது பாருங்க. இந்த மகா வாக்கியத்தை சொல்றது எது பரம் பிரம்ம சர்வாத்மா விஸ்வஸ்ய ஆயதனம் மஹத் சூக்ஷ்மா சூக்ஷ்மதரம் நித்யம் தத்வமேவ ஸ்வம் ஏவ தத் ஸ்வம் ஏவ தத். நீதான்பா அது. அது தெரியாதைக்கு உட்கார்ந்துருக்க. நான் என்னமோ இந்த பாடியில இருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டங்கள் சார் என்னமோ சொல்லிட்டே இருக்க. நீதான் அந்த பிரம்மம்பா. உங்ககிட்ட இருந்தான்பா இந்த பிராணன், மனசு, சர்வ இந்திரியங்களும் வந்தது. கம், வாயு, ஆகாசம் எல்லாத்துக்கும் நீதான். விஸ்வசிய தாரிணி யாரு? நீதான்பா. நீதான் இந்த தர்மம். தஸ்மா ஜாயத்தை கதை கேட்கிற மாதிரி கேட்கறீங்க. அதுல இருந்துதான் இந்த இறைவன் இடத்துல இருந்துதான் இந்த ஆகாசம் உண்டாச்சு, ஆகாசத்துல இருந்துதான் வாயு உண்டாச்சு, வாயுல இருந்து அக்னி உண்டாச்சு, அக்னியில இருந்து ஜலம் உண்டாச்சு, ஜலத்துல இருந்தா சுத்தி உண்டாச்சு. கேட்டுருக்கீங்க வாயை பிறந்து. சுவாமி உம்மகிட்ட இருந்தா அதெல்லாம் உண்டாச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இல்லைன்னாக்க ஏது இந்த ஆகாசம் ஏது, வாயு ஏது, அக்னி ஏது? இதுதான் டீச்சிங் சாஸ்திரம் என்ன சொல்லி தருது. எல்லாம் கொமேவ தத்தை. நீதான் அந்த தத்தை நம்ம பேசிட்டு இருக்கோமா, இதெல்லாம் அவர்கிட்ட எல்லாம் வந்தது, அவர்கிட்ட இருந்தா வந்தது, அந்த பிரம்மத்துக்கிட்ட அந்த இறைவன் கிட்ட எல்லாம் வந்தது. அவர் எல்லாம் அறிந்தவரான இறைவன் கிட்ட, சர்வஜனான இறைவன் கிட்ட, இந்த சர்வசக்திமா ஆம்னி பிரசன்டாக இருக்கக்கூடியவர், ஆம்னிஷியன்டாக இருக்கக்கூடியவர், ஆம்னி பிரசன்டாக இருக்கக்கூடியவர் தான் சார் இறைவன் சொல்றீங்களே சுவாமி. அந்த 3 நீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சொல்ல போறது பாருங்க. எது சொமேவ தத்து. எதெல்லாம் மாட்டு எவ்வளவு பெருசு தெரியுமா இந்த உலகம்? இது சுவாமி நீர் பண்ணதான் இந்த உலகம். நீர் கண்ணை திறந்தாதான் இந்த உலகம். நீராத்திரி தூக்கின்னு போனோடனே எல்லா உலகத்தையும் நீர் இழுத்துட்டு போயிட்டீங்க சுவாமி. யோசிக்க மாட்டேன்ற நீங்க எல்லாரும் நம்ம தூங்கும் போது என்ன பண்ணோம்? இந்த உலகத்தையே சாப்பிட்டுதான் தோணும். உலகமே இல்லை. கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, நாக்கு இல்லை, வாக்கு இல்ல, பாணி இல்ல, பாயு இல்ல, உபஸ்தானம் இல்ல, வானே இல்ல. வெறும் அந்த பிராணம் மட்டும் டப் டப் டப்னு அடிச்சுட்டு தவிர எதுவும் இல்லை. நீங்க ஆம்பளையான்னு தெரியாது, பொம்பளையான்னு தெரியாது, இச்சான்னு தெரியாது, போறான்னு தெரியாது, கருப்பா தெரியாது, வெள்ளையான்னு தெரியாது, நீங்க யாரையான்னு தெரியாது, பணக்காரனான்னு தெரியாது, வெற்றி பெற்றவனான்னு தெரியாது, தோல்வி விட்டுறவனான்னு தெரியாது, நீங்க ஜெயில இருக்கிறவனான்னு தெரியாது, இல்ல ஜெயிலரான்னு தெரியாது, தெரியாது, நீங்க சேவகனான்னு தெரியாது. எல்லாரும் எப்படி தூங்குறான்? ஏன் எல்லாம் உலகம் இருக்குது இல்லையா? இந்த உலகம் எல்லாம் போயிடுது. அப்போ அதுக்கப்புறம் காத்தால அஜானத்தோட சேர்ந்து இந்த அசடத்தனத்தோட இது பொய்யான இந்த உலகம் இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால உங்ககிட்ட இருந்தா மகத்து. நீங்க அவ்வளவு பெரிய மகத்து மட்டும் இல்ல, நீங்க எப்பொழுதும் இருக்கக்கூடியவர், நித்தியம், காலத்தால அழியக்கூடியதே இல்லை. நீங்க எப்படி இந்த சரீரம் இன்னொரு சரீரத்துக்குள்ள போறீங்க. நீங்க சதா சர்வ காலமும் இருந்து கொண்டு போகக்கூடிய பிரம்மஸ்வரூபம், நித்தியமான ஸ்வரூபம். உங்களை ஆயுதத்தினால கொல்ல முடியாது இல்லையா? உங்களை நெருப்பினால எரிக்க முடியாது, உங்களை ஜலத்தினால நினைக்க முடியாது, உங்களை காற்றினால உலர வைக்க முடியாது. இல்லையா? அது என்னமோ அக்லே ஜோயம் ஜோயம் அப்படின்னு சொல்றது சாஸ்திரமானது நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. இப்படி இருக்கக்கூடிய நான் நிச்சயமாக இருக்கும். இந்த டைம் ஸ்பேஸ் என்ற கான்செப்டே நான் கண்ணை திறந்தாதான் வரும். நான் தூங்கும் போது டைம் எங்க இருந்தது, ஸ்பேஸ் தெரிஞ்சது அவங்களுக்கு எங்க இருக்கீங்கன்றது தெரியலையே. டைம் ஸ்பேஸ் என்ற அசரத்தனங்கள்லாம் எப்போ வருது? தூங்கி எழுந்த உடனே தான் வருது இல்லையா? அதனால இந்த உலகத்தை படைக்கும் போதுதான் அந்த பிரம்மத்துக்கு இந்த டைம் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கா? அதை விட சப்போர்ட்டரா இருக்கக்கூடிய அவரிடம் இந்த டைம் ஸ்பேஸ் எல்லாம் கிடையாது. அதே மாதிரிதான் என்னிடத்திலும் இந்த டைம் ஸ்பேஸ் எல்லாம் கிடையாது இல்லையா? அது மாதிரி நான் நிச்சயமாக இருக்கிறேன். சரி, அதற்கப்புறம் பரம் பிரம்மா. பரம் பிரம்ம, பெரிய பிரம்மமாக இருக்க, பெரிய பிரம்மமா இருக்கேன்னு. பரம்னா என்ன அர்த்தம்?
அப்படின்னாக்கா பெருசா இருக்காங்க. பெருசுன்னா என்ன தெரியும் நமக்கு? பெருசுன்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம மனசுக்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது. எல்லாருக்கும் என்ன தெரியும்? பெருசுன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லுங்க? நான் சொன்ன பொருள் பெருசாடின்னு சொன்னா நீங்க ஒரு வழியா புரிஞ்சுப்பீங்க. பெரிய வீடு வாங்கினேன் அப்படின்னா ஒரு மாதிரி, பெரிய கிரவுண்ட் வச்சிருக்கேன் சார் அப்படின்னா, பெரிய மலை ஒண்ணு வச்சிருக்கேன் சார், அந்த மலையே நான் வாங்கிட்டேன் சார் கலிபோர்னியால. இப்ப எல்லாம் இந்த பெருசுன்றத நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கண்டிஷனோட தான் புரிஞ்சுப்பீங்க. வெறும் அப்சல்யூட் பெருசு உங்களால நினைக்க கூட பார்க்க முடியாது, நினைக்கவே முடியாது. அந்த பெருசுன்றத ஒண்ணு ஸ்பேஸ வச்சு நினைப்பீங்க, இல்ல டைமை வச்சு நினைப்பீங்க, அவ்வளவுதான். பெரியவர் ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னாக்க உங்களை பொறுத்த வரைக்கும் 95 வயசுல ஒருத்தர் வந்து புரிஞ்சுப்பீங்க, அவ்வளவுதான் இல்லையா? எல்லாத்தையும் காலத்தையும் தேசத்தையும் வஸ்துவையும் வைத்துக் கொள்ளக்கூடிய பெருசுதான் நமக்கு தெரியும். ஆனா இங்க இருக்கக்கூடிய பரம் பிரம்மா, அந்த இறைவன் பெரியவன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த தேசம் காலம் வஸ்து இதுக்கெல்லாம் உட்படாததான ஒரு பெருசு, அன்லிமிட்டடான ஒரு பெருசு, இன்பினிட்டான ஒரு பெருசு இல்லையா? என்ன சொன்னா? இன்பினிட்னா என்ன புரிஞ்சது? அன்லிமிட்டட்னா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு புரியறதுக்கு மேலான ஒரு பெருசு இல்லையா? தேச கால வஸ்து பரிச்சின்ன சூன்யம் இல்லையா? இதனால பரிச்சேதம் பண்ண முடியாது. யூ cannot limit it by space or time or object. இப்படி இருக்கக்கூடிய பெருசு அதுதான் பரம்பிரம. நீர் தான் அது. இதெல்லாம் யாரையும் பத்தி பேசிட்டு நம்ம நினைச்சிடக்கூடாது. உங்ககிட்டதான் சொல்லி நீங்க தான் அது, யூ ஆர் தட் அப்படின்னு சாஸ்திரம் என்ன பார்த்து சொல்றது, நான் உங்களை பார்த்து சொல்றேன் அப்படின்னு என்ன சொன்னேன். நம்ம தான் அது பரம் பிரம்மா இல்ல. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்ம, குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ. அந்த பரம் பிரம்ம, அந்த பரம் பிரம்மமாக இருக்கக்கூடியது அவர் எப்படி இருக்கார்? சர்வாத்மாவா இருக்கார். எல்லார் இடத்துலயும் நான் 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 நான், அவர் இல்லாமல் யாருமே இல்லை. எல்லாரும் நான் 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 சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இந்த நான் 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 எல்லாருக்கும் மொத்தமா சேர்த்து பண்ணீங்கன்னா அவர் தான் பண்ண. நான் நான் நான், அந்த நானானது எப்பொழுதுமே இதுவாக ஆகாது. எல்லாருக்கும் ஐயா தான் இருக்கும். ஒருபோதும் இதுவாக மாறிவிடாது. நான் மட்டும்தான் இருக்கும், அந்த அகம் தான் இருக்குமே தவிர மம எனதுன்றதுக்கு சான்ஸே இல்லை இல்ல. எது வேற? நான் வேற, இந்த புத்தகம் வேற, நான் வேற, இந்த வேஷ்டி வேற, நான் வேற, எங்க அப்பா வேற, நான் வேற, என் பொண்டாட்டி வேற, எல்லாம் வேற வேற வேறதான். ஐயாக ஆகவே ஆகாது. இந்த கால் நானா ஆகுமா? இல்ல, இது என்னுடைய உடம்பு அப்படின்னு நான் இல்லையே. இதை நீங்க வச்சு பாருங்களேன், நான் உயிரோட இருக்கணும் இருப்பேனே, ஐயா வேணா வச்சு பாருங்க இருப்பேனே அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எனது, நானாக ஆக முடியாது எப்போதான். நான் அஜானத்துல போய் தெரியாம அசட்டுத்தனத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சாப்பிட்டாங்க என்ன கை சொல்றேன், நான் யார் வந்து என் பாடியை பார்த்து யார் இங்க வந்திருக்கீங்கன்னாங்க, நான் வந்திருக்கேன் சார் அப்படின்றேன். நாம் எங்க இருக்கக்கூடிய நான் எட்டர்னல் நானு, நிச்சயமான நானு, பரம் ஞான சர்வாத்மாவா இல்லையா? எல்லாருக்கும் நானா இருக்கேன், அவ்வளவுதான். அதுதான் பிரம்ம சர்வாத்மா. அப்புறம் விஸ்வஸ்யாயதனம் மகதே, அங்க எங்க சொல்லிருக்கு உங்களுக்கு? சுத்தத்துல நம்ம சொல்லும் போது நாராயண சுத்தத்துல அது வந்து அதோ நித்யாவிதாந்தேனாத்யாம பரிசிஷ்டதி காலமாலா குலம் பாதி விஸ்வஸ்ய ஆயதனம் மகத். உங்ககிட்ட அங்க நான் நான் ஒழிச்சுட்டு இருக்க சர்வாத்மாவா காலமாலா குலம் பாதி. அது எப்படி பாதி, எப்படி எரியது? விஸ்வஸ்ய ஆயதனம் மகத். இந்த உலகத்துக்கெல்லாம் சப்போர்ட்டர் நீதாயா அப்படின்னு நான் டெய்லி சொல்லிட்டே இருக்கேன் அந்த வேதத்தை. ஆனா அது புரிந்து கொள்ளவே இல்லை பாருங்க. அது அப்பன் தெரியாம இதை விஸ்வஸ்ய ஆயதனம் மகத் இதெல்லாம் படிச்சாதானே கொஞ்சம் சொல்லி தராரு. விஸ்வஸ்ய ஆயதனம் மகத் அப்படின்னு அங்கேருந்து அந்த வைதிக பிரயோகம் இல்லையா? அதுதான் வேதத்தினுடைய சாரம் ஒண்ணு. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு காலத்தால் அது யாரு? நீ அப்படிப்பட்ட நீர் யாரு தெரியுமோ? நீர் சூக்ஷ்மாத்த சூக்ஷ்மம், சூக்ஷ்மங்களுக்கெல்லாம் சூக்ஷ்மா அனோரணியான் மகத்தோ கன்யான். இந்த ஆத்மா எங்க இருக்கு? நான் தூரே தத்வந்தி பக்கத்துல இருந்தது ஊஞ்சல்ல இங்க வரும்போது எங்கிட்ட வராம இருக்கு, தள்ளி போகும்போது அது எங்க போறது இல்லையா? அத மாதிரி அந்த நம்ம எப்படி இருக்கு, அந்த ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. அது எனக்கு அது என்ன சொல்றது? ஜுவாலமாலா குலம் பாதி விஸ்வஸ்யாய தனம் மகத். அது எங்க? அதோ நித்யாவிதே. உங்களுடைய நாதிக்கு மேல உட்கார்ந்தீங்கன்னா அங்கதான் நான் இருக்கேன் அப்படின்னு வேதமானது. பகவான் எங்க இருக்காரு? என்னுடைய ஹிருதயாகாசத்துல இருக்கா. இதான சிதம்பர ரகசியம். இந்த சித்துல அந்த அம்பரம் அங்க ஒரு ஆகாசம் இருக்க, அங்கதான் பகவானானவர் என்னிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனா அவரே எங்க இருக்கார் அப்படின்னா, இந்த உலகத்தெல்லாம் படைச்சிருக்கார் சார்
அவர் தான். அவர் எங்க இருக்காரு? மேல பாக்குறான். அவன் தான் மேல இருக்கா பத்து மேலே அவர் இருக்காரு. சின்ன தூக்குறான். கடவுள்னாக்க அது மோகத்தைய தூங்கறதுனா அஜ்ஞானின்னு கஷ்டம். செவ்வாகத்தை எங்க இங்க என்ன பாக்கணும்? நீங்க பகவான்னு நான் சொல்லும் போதெல்லாம் உங்க மனசுல என்ன வரும்? லலிதாசகஸ்ரநாமம் படிக்கிறேன்னா எங்க படிக்கிறேன்? உங்க மனசுல இருக்கக்கூடிய தேவத்தையை பத்தி தான் பார்த்தோம். உங்களை பத்தி தான் நீங்க படிச்சிருக்கீங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறேன்னா உங்களை பத்தி தான் ருத்ரன் சொல்றீங்கன்னா எங்க சொல்றீங்க? உங்ககிட்ட இருக்கக்கூடிய ருத்ரத்தை தான் சொல்றீங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? நமக்கு வெளியில இருக்கக்கூடிய படத்தை பாக்குறோம். ஏன்னா நமக்கு மெச்சூரிட்டி இல்லாத காரணத்தினால அப்படி பாக்குறோம். மேல பாக்குறோம், கீழே பாக்குறோம், சைட்ல பாக்குறோம், கோவில்ல பாக்குறோம். எங்க இருக்கக்கூடிய பரபிரம்ம எப்படி சார் கோவில் இருக்கும்? இல்லையா? எப்படி இருக்குமா சார்? நமஸ்காரம் பண்ணணும் சார், இப்படி கிழக்க பாக்குறீங்களா? கொஞ்சம் இப்படி வாங்கல, இது தெற்குன்னு தான். ஏன் அங்க தெற்குல பகவான் இல்லையா? என்னமோ அஜ்ஞானம் சொல்லுவீங்க, நம்மளும் அதை வளர்க்கணும்ன்றதுக்காக. ஏன்னா இப்படி இல்ல எனக்கு தெரிஞ்சு விட்டு போயிடுவேன். அப்படியா? சரி, அவங்களுக்கு அது சொன்னாக்கா அவங்களுக்கு புரியாது. நம்ம வேதாந்த ரேஞ்சில நம்ம பேசிட்டு இருக்கோம், அந்த குழந்தைக்கு தெரியாது. அதனால அவங்க கொஞ்சம் சாஸ்திரத்து மேல நம்பிக்கை போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காக நம்மளும் சொல்றோமே தவிர உண்மை என்ன? கால் நீட்டின்னு படுத்தக்கூடாது அப்படின்றான். கால் நீட்டாம எப்படி படுப்பீங்க? கடவுள் எங்க இல்ல, அவர் இல்லாத இடம் ஏதாவது யாராவது சார் இப்படி படுத்துக்காதீங்க சார், இங்க கடவுள் இருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் இல்லாத இடம் எதுன்னு காமிப்பா நான் கால் நீட்டுறேன்னு சொன்னோம். பதில் சொல்லுவான் அவன். என்னமோ அது தன்மா பேசுறான், நம்மளும் சேர்த்து நம்ம கேட்டுக்கிறோமே தவிர இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாக்க நிக்காது. சாஸ்திரம் படிச்சீங்கன்னா நிக்காது இல்லையா? இப்படியா தான் இருக்கு. அதனால அவர் எப்படி இருக்கார்? சூக்மத்துக்கும் சூக்மதமாக இருக்கிறார், ரொம்ப சூக்மமாகவும் இருக்கிறார். அது சூக்மங்களுக்கெல்லாம் சூக்மமாக இருக்கிறார். அந்த சட்லர் அந்த சட்லர் அப்படி எப்படி புரியுது? அணுக்கும் அணுவாக இருக்கிறார், மகத்துக்கும் மகத்தாக இருக்கார், பெருத்துக்கெல்லாம் பெருசா இருக்கார், அணுக்கெல்லாம் அணுவா இருக்கார். அவரு அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கிறார் இல்ல, அது நீக்கமர இருக்கிறார் அப்படின்னா சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அதான் சர்வாத்மா, நீங்க தான், அழிதான் அது அப்படின்னு அர்த்தம். அதுதான் தத்துவம் ஏவ, அது நீதான்பா தத்து. அந்த தத்து, அந்த இறைவன் இருக்காரு, அது நீதான், அது நீதான் அப்படின்னு சொல்லி சோமேவ தத்து, நீதான் அந்த தத்து, அந்த தத்து தான் நீ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா திருப்பி எப்படி சொல்றேன்? நீதான் அந்த தத்து அப்படின்னு சொல்லக்கூடியது மகாபாஷ்யம். யத்பரம் பிரம்ம சர்வாத்மா விஸ்வஸ்யாயதனம் மஹதே சூக்ஷ்மாத் சூக்ஷ்மதரம் நித்யம் தத்வமேவ த்வமேவ தத். நீதான் அந்த பரபிரம்மம், அந்த பரபிரம்மம் தான் நீ அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஒரு சூக்ஷ்மத்தை அறிந்து கொண்டு விட்டீர்களால் நீங்கள் தான் ஞானி. உங்களை இதுமேல் பற்றி என்ன இந்த உலகத்துல எது இருந்தா என்ன? எங்கிட்டேந்து வந்த உலகம் எல்லாத்துக்கும் அடைக்கலாம் நான் தான் தரேன். என்கிட்ட இந்த உலகத்திலிருந்து எனக்கு ஒரு துக்கம் வந்தா என்ன, சுகம் வந்தா என்ன, எனக்கு பூத்திக்கா பொண்ணா என்ன, என் கூட சந்தோஷத்துக்கு எனக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். தத்துவமானது புரிந்து விட்டதே. ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? எல்லாம் ஜாலிதான் இல்லையா? நம்ம பசங்க சின்ன வயசுல சின்ன பையனோட கேரம் போர்டு விளையாடுறோம். பையன் 4 வயசு பையன் காய போட்டு, அப்பா உன்னை ஜெயிச்சுட்டான்னு அவன் குதிக்கிறான். அப்பா சொல்லுவான், ஆமாண்டா கண்ணா நான் தோத்துட்டேன் அப்படின்னா. எல்லாம் விளையாட்டு தான். இனிமேல் பட்டு இந்த நாலேஜ் வந்துருச்சுன்னா இந்த உலகத்துல டெத்தோ பர்த்தோ ஃப்ரெண்ட்ஷிப்போ சாவோ எல்லாம் நமக்கு ஜாலி தான். ஏன்னா தத்துவத்தை நாம புரிந்து கொண்டு இருக்கோமே. ஆனால் இதுக்கப்புறம் எதுவும் என்னை பாதிக்கப்படுது. இந்த உலகம் பொய்ங்கிறது நமக்கு மனசுல வந்துட்டு, நான் தான் அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறேன், என்னுடைய அஜ்ஞானத்தினாலதான் அந்த பிரம்மஸ்வரூபம் தெரிவதில்லை, இதை நான் வேதாந்தத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன். இந்த எண்ணமானது எனக்கு வரணும்னு வரும்போது என்னுள்ள அந்த மெச்சூரிட்டி வந்து எந்த லாஸும் இட் இஸ் நோ மோர் எ லாஸ் டு மீ இல்லையா? கெயின் தேர் இஸ் நோ கெயின் ஃபார் மீ. எனக்கு என்ன பண்ணும்? சமுதிரத்துல இருந்து ஒரு சமுதிரம் எடுத்துன்னு போயிட்டான்றதுக்காக சமுதிரம் ஆகப்போதா? இல்ல சமுதிரத்துல எடுத்துன்னு வந்து ஒரு டம்ளர் தண்ணியை நீங்க சேர்த்ததுனால சமுதிரத்துக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆக போதா? பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசியதே. எந்த நல்லது எடுத்தாலும் கெட்டதுதான், பூர்ணமாக நான் ஒருத்தன் தான் இருக்க போறேன்ற ஒரு விஷயத்தை அழகாக சொல்லக்கூடிய மந்திரம் 17வது மந்திரம். ஜாகிரத் ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்த்யாதி பிரபஞ்சம் யத் பிரகாசதே தத் பிரம்மாஹமிதி ஞாத்வா சர்வபந்தை பிரமுச்யதே. ஜாகிரத் ஸ்வப்னம் சுஷுப்தி முதலியவை இல்லையா? எந்த நான் குளித்துக் கொண்டிருந்தேனோ
எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்கினேனோ, அந்த நான் இந்த மூணுக்கும் அப்பாற்பட்டவன் தெரியாது. எனக்கு தான் தெரியாது, நான் மூச்சுட்டு இருந்தேன் காத்தால நான் வேற தானே. என்னால் அறியப்பட்ட பொருள் நானாக ஆக முடியாது இல்லையா? என்னால் அறியப்பட்ட புத்தகம் நானாகுமா? என்னால் அறியப்பட்ட வேஷ்டி நானாகுமா? என்னால் அறியப்பட்ட அப்பா நானா ஆவேனா? என்னால் அறியப்பட்ட என் மனைவியை நான் ஆவேனா? என்னால் அறியப்பட்டது எதுவுமே நானா இருக்க முடியுதுன்னா அதை விட வேறாகத்தான் நான் இருக்கேன், அறிகிறவனாகத்தான் நான் இருக்க வேண்டும். அப்படின்னா இந்த வேக்கர் என்ற ராஜகோபால நான் அறிந்த காரணத்தினா அவன் போய் நான் தான் உண்மை. எந்த கனவு நான் ட்ரீமரா இருக்கேன், அந்த நீ ட்ரீமரா இருக்கான்னு உனக்கே தெரியுது, அப்ப நீ இந்த ட்ரீமர் இல்ல. அதனால நான் வேக்கர் இல்ல, நான் ட்ரீமர் இல்ல, நான் ஸ்லீப்பர் இல்ல. அப்ப நான் யார்? அந்த மூணை விட வேறானவன் இல்லையா? சாட்சி. இந்த மூணுத்தையும் பார்த்த சாட்சி. என்னுடைய பிரசன்ஸ்ல இந்த ஜாகிரத் இருந்தது, என்னுடைய பிரசன்ஸ்ல சொப்பனம் இருந்தது, என்னுடைய பிரசன்ஸ்ல ஸ்லீப் ஸ்டேட் இருந்தது. இப்படி ஜாகிரத், சொப்பனம், சுஷுப்தி முதலிய பிரபஞ்சங்கள் எல்லாம் எதனால எனக்கு காணப்படுகிறது? எத் பிரகாசத்தை நான் இருக்கிறதுனாலதான் காணப்படுகிறது. பகவான் இருக்கிறதுனாலதான் இந்த ஸ்தூல பிரபஞ்சம் இருக்கு, இந்த சூக்ஷ்ம பிரபஞ்சங்கள்லாம் இருக்கு, இந்த மாயை எல்லாம் இருக்கு. அந்த மாயைக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கக்கூடிய அந்த இறைவன் இதோட சம்பந்தப்படவில்லை. அதே மாதிரி இந்த நான் ஆனவன் இந்த பாடி, இந்த சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், காரண சரீரத்துக்கு அப்பாற்பட்டவன் ஆகையினால எது பிரகாசத்தே அது என்ன? அகம் சத்து பிரம்ம அகம் இதி, அந்த பிரம்மமானது நான் தான். சத் பிரம்ம அகம் நானே அந்த பிரம்மம் இது ஞாத்வா. அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் சார். இப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்களே ஆனால், தெரிஞ்சுகின்றீர்களே ஆனால்